Assalamualaikum, welcome to Akrabi Vlogify. It's your channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு இன்ட்ரஸ்டிங்கான vlog தான் பார்க்க போறோம். ஸோ இந்த vlogல வந்துட்டு 2 days வந்துட்டு நான் vlog எடுத்திருக்கேன். ஸோ அதை வந்துட்டு பார்ப்போம். இதில் வந்துட்டு க்ளீனிங், அதுக்கப்புறம் எங்கள் மச்சி வீட்டுக்கு போனது, அங்கே பர்த்டே செலிப்ரேட் பண்ணது, அது எல்லாமே இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஸோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட் வந்துட்டு வீடை வந்துட்டு அம்மா எல்லோரும் வந்துட்டு வீட்டை விட்டு கொஞ்சம் ஏதோ ஃபங்க்ஷனுக்கு அம்மா போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியிருந்தாங்க. ஸோ அப்போ தான் வந்துட்டு வீட்டை க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்திருந்தேன். ஸோ டிவியில் வந்துட்டு ஏதாவது vlog வந்துட்டு நான் ஓட விட்டுட்டு அந்த மாதிரி வேலை பார்ப்பேன். எனக்கு பார்க்கும்போது அது வந்துட்டு அப்படி இருக்கும். அண்ட் அதனால் வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சேனல் காட்டேஜ் ஃபயரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேனல் இருக்கும். ஸோ அதில் போயிட்டு ஒரு vlog ரேண்டமாக ஒரு vlog வந்துட்டு எடுத்து ஓப்பன் பண்ணிக்கிட்டு அதை வந்துட்டு ப்ளே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். இவங்க வந்துட்டு சைலண்ட் vlog அந்த மாதிரிலாம் போடுவாங்க. அண்ட் அவங்க வந்துட்டு ஒரு காட்டேஜில் தனியாக வாழ்வாங்க. இந்த மாதிரி வந்துட்டு வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கும் வந்துட்டு ஆசையாக இருக்கும். பட் எங்கள் வீடு வந்துட்டு மெயின் ரோட்டில் இருக்கிறதுனால ஒரே பைக்கு கார் சத்தமாகவே இருக்கும். நான் வாய்ஸ் அவுட் கொடுக்குறப்பே அது எனக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கும். ஸோ வீடியோஸ்லாம் அந்த மாதிரி எடுக்க முடியாது. அண்ட் வீட்டில் எடுக்கணும் அப்படி சமையல் ஏதாவது ஒரு குக்கிங் வீடியோ எடுக்கிறப்ப அது வந்துட்டு நம்ம பேசாமல் நல்ல சவுண்டு வச்சு எடுப்போம் அப்படின்லாம் நினைக்கிறப்ப அதுவும் வந்துட்டு முடியாது. ஒரே சவுண்டாக தான் இருக்கும் வீட்டிலலாம். அது நம்ம வீட்டை வந்துட்டு அமைதியாக இருங்கன்னு சொல்லவும் முடியாது ஃபன்லாம் வச்சுக்கிட்டு. ஸோ இப்போயே ஒரு பஸ்ஸு வந்துட்டு அடிச்சுட்டே போகிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு ரூமை க்ளீன் பண்ணலாம். செம்ம குப்பையாக இருந்துச்சு, மெஸ்ஸியாக இருந்துச்சு. ஸோ அதை வந்துட்டு க்ளீன் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணி எல்லாத்தையும் வைப்போம். என் டேபிள்லாம் ரொம்ப இப்போலாம் என் டேபிளை பெருசாக நான் கண்டுக்கிறதே இல்லாத மாதிரி இருக்குது. ஸோ ரொம்ப குப்பையாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ ரூமுக்கு இன்னும் கொஞ்சம் வெளிச்சம் தேவைப்படட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஜன்னல்லாம் ஓப்பன் பண்ணி வச்சேன். ஸோ அந்த வீட்டில் இருக்க அந்த ஸ்மெல்லாம் கொஞ்சம் ரூம்லேருந்து போகும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2 மாதத்தில் இந்த வெதரை வந்துட்டு ப்ரெடிக்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான வேலையாக இருக்குது. ஸோ எப்போ தான் மழை பெய்யும், எப்போ வெயில் அடிக்கும் அப்படின்னே தெரியாது. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் மழை பெஞ்சு இப்போ வந்துட்டு நல்லா சுள்ளுன்னு வெயில் அடித்து அந்த வெயிலே வந்துட்டு வீட்டுக்குள்ளே வர அளவுக்கு இருந்துச்சு. அதுக்கப்புறம் திரும்பவும் வந்துட்டு மழை பெய்ய ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ அதுக்குள்ளே வந்துட்டு எல்லாத்தையும் எடுத்து நான் க்ளீன் பண்ணிவிட்டேன் அம்மா வர்றதுக்குள்ளே. ஸோ இப்போ ஆஃப்டர் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு போடுறேன். ஆஃப்டர் எடுக்கும்போது வந்துட்டு கரண்ட் போயிடுச்சு. ஸோ அதனால் வந்துட்டு கிளியராக எடுக்க முடியல. அதுக்கப்புறமும் எடுத்துருப்பேன் பாருங்கள். ஸோ இதுதான் ஆஃப்டர் க்ளீன் பண்ணதுக்கப்புறம். டீப் கிளட்டர்லாம் இன்னும் பண்ணலை. ஸோ இந்த இயர் முடிகிறதுக்குள்ளே ஒரு டீப் கிளட்டர் வந்துட்டு பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன். அப்படி வச்சுருந்தேன்னா அதையும் வந்துட்டு நான் vlog எடுத்து போடுறேன். லாஸ்ட்டாக வந்துட்டு டீப் க்ளீனிங் வீடியோ வந்துட்டு எப்போ போட்டிருந்தேன்னா நோம்பில் தான் வந்துட்டு போட்டிருந்தேன். அண்ட் அது நல்ல ரீச்சாக இருந்துச்சு. பட் அதுக்கப்புறம் அந்த வீடியோ வந்துட்டு டிலீட் ஆகிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு டீப் க்ளீன் பண்ணி போடுறேன். அப்புறம் என்னோடய பீரோவில் வந்துட்டு என்னோட துணி வச்சுருக்க இடத்த மட்டும் க்ளீன் பண்ணி அதையும் வந்துட்டு ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு புது ட்ரெஸ்லாம் வந்துட்டு வச்சுட்டு கீழே ஹிஜாப், அதுக்கப்புறம் அந்த பிளேட்டில் வந்துட்டு நார்மலாக ரஃப் யூஸ் பண்ணுற திங்ஸ் வந்துட்டு வச்சுருந்தேன். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு ரெசினோட திங்ஸ் எல்லாம் திரும்ப நான் கூடத்துலேயே வந்துட்டு டேபிளில் கொண்டு வந்து வச்சுட்டேன். ஸோ அந்த திங்ஸ் வந்துட்டு அந்த ரூம் அம்மா க்ளீன் பண்ணும்போது என்னோடய திங்ஸ் எல்லாத்தையும் ஒரு பெட்டியில் போட்டு ஸ்டோர் ரூமில் வச்சுட்டாங்க. ஸோ அது வந்துட்டு எனக்கு கஷ்டமாக போச்சு, என் திங்ஸ் எல்லாம் ஸ்டோர் ரூமுக்கு போயிடுச்சு அப்படின்னு, யூஸே இல்லாமல் கிடக்கு அப்படின்னு. ஸோ அதனால் எல்லாத்தையும் எடுத்து திரும்ப நான் வந்துட்டு கூடத்துலேயே வச்சு இப்போ வந்துட்டு ஒரு பீஸ் ஏதாவது செய்யலாம் ரெசின் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு செஞ்சுருக்கேன். இது நான் லாஸ்ட்டாக வந்துட்டு இந்த மந்த் எண்டில் வந்துட்டு காட்டுறேன் என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை அதுக்குள்ளே செஞ்சுட்டேன் அப்படின்னா கூட நான் வந்துட்டு இது காட்டுறது ஒரு பெரிய பீஸ் மாதிரி செஞ்சுருக்கேன். ஸோ பர்த்டேக்காக வந்துட்டு செஞ்சுருக்கேன், என்னது யாருக்கு செஞ்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மந்த் எண்டில் வந்துட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இதுதான் வந்துட்டு இது டைரி மாதிரி செஞ்சுருக்கேன், ஒரு டைரி. இது என்ன டைரி அப்படின்னு சொல்லிட்டு நான் டீட்டெயில்ஸாக அப்போ சொல்கிறேன். ஸோ இது செய்கிறப்ப மச்சியும் கொஞ்சம் எனக்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ ஒரு பிங்கிஷ் கலரில் வந்துட்டு செஞ்சுருந்தேன்.
ஸோ இப்போ நம்ம மச்சி வீட்டுக்கு கிளம்பலாம். ஸோ 2-3 நாளைக்கு முன்னாடியே வந்துட்டு இன்வைட் பண்ணிட்டு போயிட்டாங்க, இந்த மாதிரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க வந்துட்டு எங்கள் ஊரில் தான் முன்னாடி இருந்திருந்தாங்க மச்சியும். ஸோ இப்போ வந்துட்டு பிள்ளைங்களோட படிப்புக்காக ஷிஃப்ட் ஆகி இன்னொரு வீட்டுக்கு போயிருக்காங்க. ஸோ காலையில் எல்லாம் கிளம்பிட்டு ஆட்டோ பிடிச்சிட்டு கிளம்பிட்டோம். ஸோ அம்மா வந்துட்டு நிறையா வாட்டி மச்சி வீட்டுக்கு போயிருக்காங்க ஷிஃப்ட் ஆனதுக்கப்புறம். இப்போ தான் வந்துட்டு நான் ஃபஸ்ட் டைம் வந்துட்டு போகிறேன். வீடெல்லாம் சூப்பராக இருந்துச்சு. அன்னைக்கின்னு பார்த்து அந்த ஊரில் வந்துட்டு கரண்ட் இல்லை. ஸோ இங்கேருந்து தான் நாங்கள் திங்ஸ் தண்ணி எல்லாமே எடுத்துகிட்டு போயிருந்தோம். போயிட்டு அங்கே தான் அம்மா தான் சமைச்சிட்டு இருந்தாங்க. கரண்ட் இல்லாதது நினச்சிட்டு கொஞ்சம் நேரம் வெளில போய் பக்கத்தில் பேக்கரி இருந்துச்சு, A1 பேக்கரின்னு சொல்லிட்டு, அந்த ஊர்லேயே ஃபேமஸான பேக்கரி. ஸோ அங்கே போயிட்டு எதாவது வாங்கிட்டு இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஸோ ஐஸ்கிரீம் வந்துட்டு எனக்கு வாங்கி கொடுக்கல, மழை வேறு பெஞ்சிச்சு, சளி பிடிச்சிக்கோ, அப்புறம் பிள்ளைங்கள்லாம் கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்கலை. அதுக்கப்புறம் இது தான் வாங்கியிருந்தோம். எக் பஃப்ஸ்லாம் நல்லா சுட இருந்துச்சுன்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தோம். எங்கள் அம்மா வந்துட்டு இந்த மோதிரத்தெலாம் போட்டு வா, அப்புறம் வீட்டில் இருக்கப்போ வளவி கூட போட மாட்டேன். ஸோ ஒரே ஒரு சில்வர் ரிங் மட்டும் தான் போட்டிருப்பேன். இதெல்லாம் போடு அப்படின்னு சொல்லி எடுத்து கொடுத்து எல்லாத்தையும் போட வச்சு வந்தாங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் போட்டிருக்கிறது எனக்கே வந்துட்டு ஓகே நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு மச்சி வீட்டுக்கு வந்துட்டோம். திரும்ப பக்கத்துலேயே தான் இருந்துச்சு இந்த கடை. அப்புறம் என் பிள்ளைங்களுக்கு எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்ததெல்லாம் கொடுத்தோம். அண்ட் லாஸ்ட் வரைக்கும் நாங்கள் வாங்கிட்டு வந்த பஃப்பை வந்துட்டு ஒழுங்காகவே உட்காந்து சாப்பிடல. கரண்ட் இல்லாதப்போ சாப்பிட வேணாம் சரி, மத்தியானம் அம்மாவும் சமைச்சிட்டாங்க. இப்போ சாப்பிட்டோன்னா மத்தியானம் சாப்பிட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருந்தோம். ஈவினிங்காக சுத்தமாக வந்துட்டு எடுத்து தான் பார்த்தோம். அதுக்கப்புறம் திரும்பவும் வச்சுட்டோம். காலையிலையும் எடுத்து தான் பார்த்தோம், நைட்டும் எடுத்து தான் பார்த்தோம். கரண்ட் இல்லாமல் லைட்டு அடிச்சுக்கிட்டு கை லைட்டு வச்சு அடிச்சுட்டு அதை வச்சு தான் சாப்பிட்டுட்டு இருந்தோம். ஸோ அம்மா தான் சமைச்சிருந்தாங்க. தாழ்ச்ச சோறு, அதுக்கப்புறம் சிக்கன் ஆனம், அதுக்கப்புறம் சிக்கன் ஃப்ரை, முட்டை, அப்புறம் ஊறுகாய் வச்சுருந்தாங்க. ஸோ எப்பயும் போல் இதுதான் எங்களோட ஸ்பெஷல். ஸோ அம்மா தான் சமைச்சிருந்தாங்கன்னு சொன்னோடனே அம்மாவோட ஸ்பெஷல் தான் செஞ்சுருந்தாங்க. ஸோ அல்ஹம்துலில்லாஹ் நல்லா சாப்பிட்டோம். செம்மையாக இருந்துச்சு சாப்பாடு. நல்லா சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் வந்துட்டு ரெஸ்ட் எடுத்தோம். ஈவினிங் நாங்கள் சாப்பிட்டதே வந்துட்டு ஒரு 3 மணி போல் தான் சாப்பிட்ருப்போம். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் படுக்கலாம் தூங்கலான்னு பார்த்தா கொசு கடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ மச்சி வீட்டு பால்கனியில் நின்று பார்த்துட்டு இருந்தோம் கொஞ்சம் நேரம் ஈவினிங் ஆனதுக்கப்புறம். ஸோ இப்படி தான் வந்துட்டு நல்லா மரமாக இருந்துச்சு. அண்ட் நல்லா வந்துட்டு கொஞ்சம் மழை பெஞ்சதுனால மிஸ்ட் மாதிரி இருந்துச்சு. அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு சாயந்தரம் ஆனோடனே எங்கள் சின்ன பிள்ளைங்களுக்குலாம் வந்துட்டு ஹார்லிக்ஸ் போட்டு கொடுத்தாங்க. பெரியவங்களாம் வந்துட்டு டீ போட்டு குடித்தாங்க. ஸோ எனக்கு மட்டும் ஸ்பெஷலாக வந்துட்டு இந்த கப்பில் கொடுத்தாங்க எங்கள் மச்சி. அஃபானை பாருங்கள், அஃபானுக்கு வந்துட்டு 2 பல்லு விழுந்துருச்சு. ஃபஸ்ட்டு ஒரு பல்லு தான் விழுந்துருச்சு, அப்புறம் இன்னொரு பல்லையும் ஆட்டி இன்னொரு பல்லும் வந்துட்டு விழுந்துருச்சு. நைட் ஆனோட வந்துட்டு மாடிக்கு போயிருந்தோம். ஸோ அங்கே வந்துட்டு வான வெடிக்கைலாம் போட்டுட்ருந்தாங்க. அவ்வளோ கிளியராக தெரியல, பட் எங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் கிளியராக தெரிஞ்சிச்சு. வீடியோவில் அவ்வளோவா தெரியல. ஸோ அங்கே நின்றுட்டு இருந்தோம். கொஞ்சம் நேரம் தான் நின்றோம். சின்னதாக தான் இருந்துச்சு மாடி. அதுலேயே வந்துட்டு நிறைய என்னமோலாம் வச்சுருந்தாங்க. ஸோ அதனால் கொஞ்சம் நேரம் நின்றுட்டு அதுக்கப்புறம் திரும்ப கீழே வந்துட்டோம். திரும்ப கீழே வந்துட்டு சொன்னோம் இல்லையா, சாயந்தரமும் இந்த ஸ்நாக்ஸு சாப்பிட்லான்னு பார்த்தோம். சாப்பிட்ல அப்பயும் அப்படியே வந்துட்டு கொஞ்சமாக எடுத்து பார்த்துட்டு திரும்ப அதை அங்கேயே வச்சுட்டு வந்துட்டோம். எல்லோரும் வந்துட்டு ஈவினிங் போல் கேக் வெட்டுவாங்க. அங்கே நிறையா குட்டீஸ் இருந்துச்சு. எல்லாம் ஈவினிங் கேக்குன்னு பறந்துக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் எங்கள் மச்சி வந்துட்டு நைட்டு தான் கேக் வெட்டுவேன்னு இருந்தாங்க. ஆனால் அதுக்கப்புறம் தான் வந்துட்டு கேக் வெட்ட ஸ்டார்ட் பண்ணாங்க. ஒரு 8 மணி போல் இருக்கும். அப்போ தான் கேக் வெட்டவே வந்துட்டு எடுத்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் கேக் வெட்டி எல்லாேருக்கும் கொடுத்துட்டு அல்ஹம்துலில்லாஹ் அந்த டே வந்துட்டு நல்லா போச்சு. அண்ட் நைட்டு வந்துட்டு எங்களுக்கு பரோட்டா வாங்கி கொடுத்துட்டு நாங்கள் அதை சாப்பிட்டுட்டு திரும்ப வீட்டுக்கு வந்துட்டு கிளம்பிட்டோம். ஸோ அந்த கிளிப்ஸ் வந்துட்டு அதுக்கப்புறம் எடுக்க முடியல, ரொம்ப டயர்டாகிட்டேன். ஸோ அவ்வளோதான் இந்த லாங் வீடியோ. உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.